போடல. அதான் அழகாக எழுதுறாள் சத்யா. எழுது கண்ணி எழுந்து. என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? டிச்சில் விளையாண்டு இருக்கடா டேய். என் தம்பி தானே, நான் கூட நான் எழுதிட்டு அல்ல அவன் தான். டேய் விகாஸ், இல்லை அந்த 4 புள்ளிக்கு நீ எவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா பார்க்குறேன். கண்ணு சத்யா கண்ணு இதெல்லாம் தேவையா அவனுக்கு? அவ கோலை போடுற அமைதியா. கை கழுவிட்டு படுத்துமா? இல்லை அப்படியே கழுவிட்டு போய் படுத்துக்கலாம். எதுக்கு நீ வரணும்? இங்கே தான் கழுவுற. சரி போ. குளிர் அடிக்கும். வேணாம் ஜில்லுன்னு இருக்கும். அடுத்த வருஷம் நம்மளோட கோலம் யார் போடுறான்? பவிஷ்கா போடுறான். விகாஸ் போடுவான். பவிஷ்கா கோலம் போடுறான். டெக்கரேஷன் பண்ணுவா. இது ஃபர்ஸ்ட் டைமா சத்யா வந்து நியூ இயருக்கு ஃபர்ஸ்டா போட்டா, பொங்கலுக்கு ஃபர்ஸ்டா போட்டா. சத்யா உள்ள தானே போட்ட நியூ இயர். ஆமா உள்ள போட்டா. இங்க வந்து சுதாக்கா போட்டா. இல்ல மறுநாள் இவன் அழிச்சிட்டான்ல குட்டி பையன். நித்ரன் அழிச்சிட்டானா? அழிச்சிருவானா? அதெல்லாம் விளையாடுறாங்கல்ல. என்னபடி விஷ் யூ அது தெரியாது அவளுக்கு. நீயே படுறா. விஷ் யூ அக்கான்னு கூப்பிட்றா. நீ அக்கான்னு கூப்பிடுவேன். ஆடி படின்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பத்துல கூப்பிட்டு போகிறாங்க. எழுதுறால. சத்யாவை மட்டும் அக்கான்னு வராது. சத்யா அக்கா தானே. சத்யான்னு தான் கூப்பிடுவா. யாரு? விகாஸ் தான். ஆமா. அவன் உனக்கு அக்காடா. அவளும் கத்தாவதை பிடிக்கிறான். ஆமா நான் 9 படிக்கிறேன். வரேன். சத்யா பணியில கஷ்டப்படும் போது என்னால விட்டுட்டு வர விட்டுட்டு வர முடியல. விட மாட்டிக்கிறாங்க. சத்யா போட்டு அவெல்லாம் ஜாலியாக போட்டுறான். எக்ஸாம் எழுதும் போது கூட இவ்வளோ ஜாலியாக எழுத மாட்டோம் போல. இந்த மாதிரிலாம் கலர் அடிக்கிறதா இருந்தால் நல்லா எவ்வளோ ஜாலியாக எழுதுவேன். யாரோ பொங்கல் அன்னைக்கு வந்து வேகமாக வராங்க. காலையில் இந்த கோலம் அப்படியே இருக்குமா இல்லை கந்தகோலம் ஆகுமான்னு தெரியல. நாங்களாம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தான் பண்ணிட்டு. ஆமாம் அட்வான்ஸ். அது 12,000 பொங்கல்டா. பொங்கல் பால் பொங்கலுக்கு பாட்டு சொல்லுது. அப்படிதான் இருக்கும். நாங்களாம் நைட்டு அக்கா உங்களுக்கு தெரியாமல் நாங்களாம் போய் நைட்டு எல்லாம் வண்டியில் போகிறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்